ஹலோ டார்லிங்ஸ், குட் மார்னிங். ஹோப் எவ்ரிபடி ஆர் டூயிங் குட். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து சண்டே, அதாவது கணேஷ் சதுர்த்தியோட நெக்ஸ்ட் டே. ஸோ முந்தின நாள் நைட் வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப பார்ட்டி பயங்கரமாக இருந்தது, செலிப்ரேஷன்லாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் மார்னிங் எந்திரிக்கவே 10 ஆயிடுச்சு. சரி, எந்திரிச்சோடனே முதல் வேலையாக ரொம்ப நாள் பெண்டிங்காக ஒரு வேலை இருந்தது, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு. நிறைய ஷாப் பார்த்தேன், ரிவ்யூஸ் பார்த்தேன், பட் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. சரி, ஓகே, 2-3 பேர் சொன்னதுனால ஒரு பக்கத்தில் ஒரு கடை பார்த்து வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்லாம். யூஸ்வலாக 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து இங்கே டீ அண்ட் பன் மஸ்கா ரொம்ப நல்லாயிருக்கும். பன் மஸ்கானா பன்னில் வந்து பட்டர் போட்டு தருவாங்க. அதை டீயில் நம்ம போய் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு அது ஆக்சுவலி பிடிக்கல. இங்கே வந்தோடனே இந்த கல்ச்சரில் இதை பார்த்தேன். இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு சுத்தமாக பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, எப்போனாலும் சாப்பிடுவாங்க, பட் எனக்கு அது பிடிக்கல. பட் ஐ ஜஸ்ட் ட்ரைட், இட் வாஸ் ரியலி 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 குட். ஸோ அப்போ இருந்தே வந்து ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் 10 டேஸ் ஒன்ஸ் எப்போ வந்து சாப்பிடுவோம். இங்கே வந்தால் இது வந்து ரொம்ப ஒரு மேண்டட்ரியான ஒரு டிஷ் நாங்கள் ஆர்டர் பண்ணுறது. நான் வந்து அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட்ஸ் 2 ஆர்டர் பண்ணால் அதில் வந்து நான் சும்மா லைட்டாக டேஸ்ட் தான் பண்ணேன். அவனுக்கு வந்து வடைப்பா வந்து எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவான். நைட்டு 2 கொடுங்க, காலையில் 2 கொடுங்க, மதியானம் 2 கொடுங்க, எப்போ கொடுத்தாலும் வடைப்பா சாப்பிடுவான். அவன் அவ்வளோ பெரிய ஒரு வடைப்பா பைத்தியம். ஸோ இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்க போயிட்டோம். என்ன ஒரு வழியாக பெரிய வேலை முடிஞ்சு, பெரிய வேலை அப்பப்போ. அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது நர்சரி ஆக்சுவலி ரொம்ப நாளாக வாங்கணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, ஒய் நாட் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இல்லை 2-3 பிளான்ட் வாங்கினோம். பிகாஸ் சென்னை வீட்டில் வந்து நிறைய வச்சுருந்தேன். பட் ஒன்ஸ் இங்கே வரோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஐ மீன் லாஸ்ட் கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணல, ஷிஃப்ட் ஆக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டு அப்படியே அதெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போது இங்கே வந்து சரி, ஓகே, என்கிட்ட சீட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருந்தது. ஸோ இருக்க சீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 சீட்ஸ் போட முடியாதெல்லாம் வாங்கிக்கலாம். துளசி, அப்புறம் வெத்தலை, அப்புறம் இன்னொன்று என்ன வாங்கினோம், 3 வாங்கினோம், கருவேப்பிலை 3 வாங்கினோம். அண்ட் மீதி சீட்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து ஃபிஷ் பாண்ட், மினி பாண்ட் வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணிட்டுருந்தோம். லைக் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அஜிக் வந்து ஃபிஷ் அக்வாரியம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலே 3 லைக் ஹாலில் ஒரு ஃபிஷ் பாண்ட் இருக்குது, பெரிய ஃபிஷ் அப்படின்னு சொல்லி ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது. பெட்ரூமில் வந்து ஒரு குட்டி ஃபிஷ் அக்வாரியம், அதாவது குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டி. அண்ட் இப்போ வந்து பால்கனியில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாட் பார்த்தோம். சரி, வாங்கி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதான் இப்போதைக்கு பாட் மட்டும் வாங்கியிருக்கோம். இனி அடுத்து இன்னும் கொஞ்சம் அக்சசரிஸ்லாம் ஃபிஷ் கடைக்கு போய் பெட் ஷாப் போய் தான் வாங்கினோம். அண்ட் இந்த இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெட் கலர் ஒரு வந்திருக்கும், அது வந்து ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் உள்ளே வந்து வைக்கிற மாதிரி பிளேஸ் இன்னும் செட் பண்ணல. சரி, ஃபஸ்ட்டு அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அது அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. பட் டெஃபினட்டாக அந்த ஒரு ரெட் அது வந்து ஆர்டிஃபிஷியல் மாதிரியே இருக்கும், பட் இட்ஸ் ரியலி ப்ரிட்டி. அப்புறம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி லன்ச்லாம் ரெடி பண்ணிட்டு தான், ரசம் வச்சு தான் போனேன், சிக்கன் வச்சுட்டு தான் போனேன். ரைஸ் மட்டும் வந்து வச்சிட்டேன். டக்குன்னு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் வந்து லெஃப்ட் ஓவர் கொழுக்கட்டை கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் வச்சுட்டு குக்குத் கோமாளி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து ஃபிஷ் பெட் ஷாப் போயிட்டோம். இன்றைக்கி செட் பண்ணி முடிச்சிடலாங்கிற ஒரு முடிவோட பெட் ஷாப் போயிட்டு அதுக்கு வந்து மினி பாண்ட்டுக்கு வந்து கப்பீஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பிகாஸ் லோ மெயின்டெனன்ஸ், லெஸ் மெயின்டெனன்ஸ். மற்ற ஃபிஷ்லாம் போட்டால் அதுக்கு வந்து அந்த இது மோட்டர் வேணும், லைட் எதாவது வேணும், இதுனால் அது பாட்டு கிடக்கும். அதனால் போயிட்டு ரிவர் சாண்ட், அப்புறம் லீவ்ஸ், கிராஸ், கல், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆக்சசரிஸ் வாங்கிட்டு இருந்தோம். அப்படி தான் போச்சு. லைக் ஃபிஷ்ஷஸ் ஆர் சம்திங் லைக் வெரி சூதிங்கில், லைக் பார்த்துட்டே இருந்தேன். அது எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஹேபிட் இல்லை. பட் லிட்ரலி அஜி வந்து என்ன பண்ணுவான்னா, டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி he'll sit and like bird watching மாதிரி he'll sit and watch fishes. அது என்னெல்லாம் பண்ணுது,
லைக் லிட்ரலி ஹில் அப்சர்வ் எவ்ரிதிங். ஸோ அதுலேருந்து எங்களுக்குமே அது ஒரு வைப் ஆயிடுச்சு. அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. நல்லா இருக்குல்ல அப்படின்னு. சம்திங் லைக் ப்ளசன்ட். ஸோ யா இதெல்லாம் வந்து கிலோ கணக்கு தான். கல் கிலோ கணக்கு, மண் கிலோ கணக்கு. அண்ட் இதை பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷு வந்து ஒரு ரெட் கலர் ஃபிஷ். நாங்கள் அது டெய்ல் செம்மையாக இருக்கும். அது வரவே இல்லை, லிட்ரலி ஒழிஞ்சுக்கிட்டான். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அதை பிடிக்கிறதுக்கு. மண் எடுத்து செடி எடுத்து லைக் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதோ அடியில் வந்து வந்துருச்சு, வெளியே வந்திருக்கும். குட்டி ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட இதுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வாடா ராஜா, எங்கள் வீட்டில் நல்லா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெல்கம் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்து செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜாலியாக, அந்த குழந்தைங்கள்லாம் எதாவது வாங்கினா இருக்குல்ல, அந்த மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வி ஸ்டார்டட் செட்டிங். மொத்தம் 4 செட்டு வாங்கினோம். அதாவது 8 ஃபிஷ்ஷஸ் வரும். ஒரு மாலி, அப்புறம் ஒரு ஏதோ ஒரு டைகர் டெட்ரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் 2 செட்டு கப்பீஸ். கப்பீஸ்லேயே வேறு ஒரு வெரைட்டி கப்பீஸ் வாங்கினோம். ஸோ மொத்தம் 4 செட்டு ஃபிஷ்ஷஸ். ஸோ 8 ஃபிஷ்ஷஸ் வரும். இப்போதைக்கு இது போட்டுக்கலாம். பட் ஆனால் ஒரு 15 ஃபிஷ்ஷஸ் கிட்டே போடலாம் இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த நம்ம செடிக்கு வாங்கின மண் போட்டுட்டு அதுக்கு மேலே ரிவர் சாண்ட் போட்டு, இதுக்கு ரிவர் சாண்டும் பத்தலை. நாங்கள் 3 கிலோ வாங்கியிருந்தோம், அதுவுமே பத்தலை. இன்னும் ஒரு 3 கிலோ ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு அந்த மரம் கல் எல்லாம் வச்சுட்டு இந்த செடியெலாம் வச்சுட்டு சரி ஃபஸ்ட்டு நிறைய செடி வாங்க வேண்டாம், வேணும்னா அவங்க சொன்னாங்க செடி வந்து ஒரு 1 மந்த்லேயே ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இப்போதைக்கு இது போதும், எப்படி மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரில, அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். யா இதை வந்து இன்னும் என்ன பிளான்னா, நம்மளுக்கு ஃபைனல் இது இன்றைக்கி பண்ணுறது ஃபைனல் இல்லை. லைக் ஓவராலாக மேபி ஒரு 2 வீக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். லைக் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் ஃபைனலாக இருந்துச்சு. லைக் இங்கே வந்து ஒரு சாம்பிராணி போகலான்னு பிளான் பண்ணிருக்கேன். பிகாஸ் இங்கே ஃபிஷ் ஸ்மெல் வராது நான் கேட்ட வரைக்கும், ரிசர்ச்சில் பார்த்த வரைக்கும். பிகாஸ் கப்பீஸ் அவ்வளோவா, பட் இருந்தாலும் சில பேருக்கு அது ரொம்ப இதாக இருக்கும். கேஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா, புதுசாக வராங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபிஷ் ஸ்மெல் வந்தது அப்படின்னா சாம்பிராணி டெய்லி அங்கே போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், இப்படி தான் எங்களோட சண்டே போச்சு. அப்படியே இன்றைக்கி பால்கனி செட்டப்லேயே போயிடுச்சு. இந்த பாய் வந்து காய வச்சுருந்தேன், அதை இன்னும் எடுக்காமல் வச்சுருக்கேன். அண்ட் இந்த 3 பாட்ஸில் வந்து சீட் போட்டு வச்சுருக்கேன். அந்த மணி பிளான்ட்லாம் வந்து இந்த பாட்டிலில் போடணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கீழே கணேஷ் சதுர்த்தி Day 2 ஃபெஸ்டிவல் இன்றைக்கி போயாச்சு. அவங்க வந்து இது வந்து பிரசாதமாக கச்சோரி வந்து பிரசாதம்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி ஓகே, நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் மைரா வந்து இன்றைக்கி ஃபேன்சி ட்ரெஸ்க்கு வந்து சாவித்ரி கெட்டப் போட்டிருந்தா. க்யூட்டாக இருக்கால. அண்ட் நிறைய கிட்ஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மைரா நடந்து வர, ஷீ இஸ் நாட் ஈவன் 2, பட் ஷி பார்ட்டிசிபேட்டட். லைக் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அவங்க ப்ரைஸ் கொடுக்கல, பிகாஸ் சாட்டர்டே கொடுத்துக்கலான்னு சொன்னாங்க. சரி அப்படியே நாங்கள் பால் வாங்கலான்னு கடைக்கு போனோம். அப்படியே இங்கே பக்கத்தில் வந்து விநாயகர் பக்கத்து தெருவிலே போட்டிருந்தாங்க. சரி அதையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம். அவ்வளோதான், இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஹோப் யூர் ஆல் டூயிங் குட். உங்களோட டேவும் சிறப்பாக போச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, டேக் கேர். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.